அறிவார்ந்த பெருமக்களே, ஒரு புரோக்கர் பையன் ஒருத்தர் இருக்கார், அந்த முக்தார்னு ஒருத்தர், மோடு முட்டி முக்தார். இந்த பரதேசிக்கு என்ன வேலைன்னா யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவன் குடும்பத்து பெண்களை, அடுத்தவனுடைய மகள்களை, அக்காக்களை குறைவாக பேசுறது, தரக்குறைவாக விமர்சிக்கிறதா வேலை. இந்த அயோக்கிய பையன் இந்த முக்தார் இந்த பரதேசி பயலுக்கு 2 காவல்துறை பாதுகாப்புக்கு வைத்து தமிழ்நாடு அரசு பாதுகாக்குது. ஏன் அவன் திமுகவுடைய ஊதுகுழலா இருக்கிறான். திமுகவை யாரெல்லாம் விமர்சிச்சு எதிர்த்து பேசுறாங்களோ அவங்கள அசிங்கப்படுத்துறது தான் இந்த நாயினுடைய 24 மணி நேர வேலை. அப்ப இந்த புரோக்கர் முக்தாரை பாதுகாக்கிறதுக்கு காட்டக்கூடிய அக்கறையை இந்த மண்ணின் மீது, மக்களின் மீது, ஒப்பு சொத்தின் மீது அக்கறை கொண்ட இந்த ஜாக்கிர் ஹுசைனுக்கு கொடுக்க முடியாதா? சிந்திச்சு பாருங்க. ஏன் கொடுக்கல? சரி, முன்னாடியே கொடுக்கல, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார்ல, அதற்கு பிறகாவது தொடர்ச்சியாக சொல்றாரு நான் படுகொலை செய்யப்படுவேன். அவருடைய கடைசி வீடியோ எடுத்து பாருங்க, கண்ணீர் வரும். என்னை போட்டு தள்ளிடுவாங்க உறுதியா எனக்கு தெரியும்னு முடிவு பண்ணிட்டாருங்க. அவரு எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் உடைஞ்சு போயிருப்பான். ஒரு காவல் ஆய்வாளர், முன்னாள் அரசு பணியாளர், அவருக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களுடைய நிலை இந்த மண்ணில் என்ன? சிந்திச்சு பாருங்க. இந்த வீணா போன விளங்காத வெத்து வெட்டு உதயநிதி வந்ததுக்கு பிறகாக, அமைச்சராக, இது விளையாட்டுத்துறை அமைச்சராக போட்டதுக்கு பிறகாக இந்த வெங்காய விளக்குமாறு உதயநிதி என்ன பண்ணாரு? எல்லா மாவட்டத்திலையும் மினி ஸ்டேடியம் அமைச்சு தரேன் அப்படின்னு ஒரு திட்டம். இப்ப இந்த திட்டத்துக்காக என்ன செஞ்சிருக்கணும்? அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு நிலத்தை எடுத்து, எத்தனையோ நிலங்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்குது, அந்த நிலத்தை சரி செய்து அங்க மைதானத்தை கெட்டி கொடுத்திருந்தேன்னா உண்மையிலேயே நாங்க வரவேற்றிருப்போம். ஆனா என்ன பண்ண? திருவள்ளிக்கேணியில இந்த டுபாக்கருடைய அந்த சட்டமன்ற தொகுதிக்கு கீழே வருது இல்ல, அங்க அந்த மதரசா ஆசம் சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய அந்த பள்ளிக்கூடத்தினுடைய இடத்தை பிடுங்கி, அந்த ஒப்பு சொத்தை பிடுங்கி மினி ஸ்டேடியம் அமைச்சாச்சு. யார் அப்பா வீட்டு சொத்து? ஆற்காடு நவாபு இந்த மினி ஸ்டேடியம் அமைக்கிறதுக்கு தான் கொடுத்தாரா, இல்ல இங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்காக, கல்வி பயில்றதுக்காக கொடுத்தாரா? இதுல கொடுமை என்ன தெரியுமா? அந்த மினி ஸ்டேடியம் அமைச்சது பள்ளிக்கூடத்தினுடைய மைதானத்தில் அந்த மாணவர்களுடைய விளையாட்டை தடுத்து, அந்த மாணவர்கள் பொழுதுபோக்கக்கூடிய அந்த இடத்தை தடுத்து ஸ்டேடியம் அமைச்சாச்சு. அமைச்சதுக்கு பிறகாக ஒரு சட்டம் போடுறாங்க, இதுல எல்லாரும் உள்ள வர முடியாது, மாணவர்கள் வரணும் அப்படின்னா காசு கொடுக்கணும், கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு. எவ்வளவு கொடுமை! இன்னைக்கு மாணவர்களும் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க, மாணவர்களை உள்ள அனுமதிங்க, மாணவர்களை விளையாடுறதுக்கு அலோ பண்ணுங்க அப்படின்னு. அப்ப தமிழ்நாடு முழுமைக்கும் இதே மாதிரி வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்கள், வக்ஃப் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை. கலைஞர் அறிவாலயம் என்று திமுக அலுவலகம் திருச்சியில தொடர்ந்தாங்க. எல்லாம் கருணாநிதி, எல்லாம் ஸ்டாலின், எல்லாம் அண்ணாதுரை, எல்லாம் பெரியார். இந்த மண்ணுல வேற தலைமை இல்லையா? உங்க அப்பன் கருணாநிதியை விட்டா இந்த மண்ணுக்காக சொல்லிக் கொள்றதுக்கான அடையாளம் யாரும் இல்லையாட? நான் என்ன கேட்கிறேன், உங்ககிட்ட சொத்துக்கு தான் பஞ்சமா, இல்ல கருணாநிதி வீட்டுல வாரிசுகளுக்கு தான் பஞ்சமா, இல்ல அந்த வாரிசுகளுடைய சொத்துக்களுக்கு தான் பஞ்சமா? ஆளாளுக்கு 7 குட்டி பெத்து 70 ஏக்கர்ல சொத்து வச்சுதானடா இருக்கிறீங்க. அந்த சொத்து திருச்சியில இல்லையா? கே நேருக்கு இல்லாத சொத்தா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இல்லாத சொத்தா? தமிழ்நாட்டுல பாதியே வாங்கிட்டீங்க. இன்னொரு 5 வருஷம் கொடுத்தோம்னா தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமா மீதியும் வாங்கி பட்டா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, திமுக நாடுன்னு தான் சொல்லணும். நான் யாரை தேடிட்டு இருக்கேன்னா, இந்த தேர்தல் நேரத்தில் பெரிய தொப்பி போட்டுட்டு தாடி வச்சுட்டு உலமா பெருமக்கள் சும்மா மேடை தோறும் பிஜேபி உள்ள வந்துரும், திமுக கோட்டு போடுங்க. இஸ்லாமிய மக்களே, நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு திமுக. நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும். நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பி டீம்னு வாய்க்கூசாம போய் சொன்னீங்களே, வாய்க்கூசாம ஜும்மாவினுடைய அந்த புனித மேடையை, கொத்துபா மேடையை திமுக தேர்தல் பிரச்சார மேடையாக மாற்றினீர்களே. உலமா பெருமக்களே, எங்கேயா போயிட்டீங்க? எங்க போயிட்டீங்க? வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்கீங்க? நோம்பு நேரம் வாயில ஒண்ணும் வச்சிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். வாயை திறந்து பேசுங்க எஜமானர்களே. வாக்கு கேட்டீர்களே திமுகவிற்கு, உங்களை நம்பித்தானே 7% இஸ்லாமிய மக்கள் சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு நிலை என்னவாக இருக்குது? உத்தரப்பிரதேசம் நடந்தாதான் கேட்பீங்களா? பீகார்ல நடந்தாதான் கேட்பீங்களா? குஜராத்ல நடந்தாதான் கேட்பீங்களா? தமிழ்நாட்டில் நடக்குது ஐயா கும்பல் படுகொலை. கும்பல் கும்பலாக வந்து ஜாக்கிர் ஹுசைன் இன்னைக்கு வெட்டி போட்டுட்டாங்க. பள்ளிவாசல்ல சுபு தொலைவிட்டு வெளியே வந்த மனுஷனை வெட்டிட்டாங்க. நாளைக்கு உலமா பெருமக்களே, உங்களையோ என்னையோ வெட்ட மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று வாய்களே வசனம் பேசினார்கள். சத்தியமான உண்மை. இஸ்லாமியர்களுடைய அளவுக்கு அதிகமாக பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். எங்க? அரசு பணியிலேயோ கல்வியிலேயோ வேலை வாய்ப்பிலேயோ இல்லை, சிறைக்குள்ளாக கொடுத்தார்கள் இடஒதுக்கீடு. சிறைக்குள்ளாக வைத்து பாதுகாத்தார்கள். அப்ப எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத நயவஞ்சகன் தான் இந்த ஸ்டாலின். வாய்களிய வசனம் பேசுவதை தவிர 4 ஆண்டுகள் வேற என்ன கிழிச்சாரு ஸ்டாலின்? காவல்துறைக்கு
சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் தாரக மந்திரமே ஒபே தி ஆர்டர், உத்தரவுக்கு கட்டுப்படு, அவ்வளவுதான். ஒபே தி ஆர்டர், உத்தரவுக்கு கட்டுப்படு என்றால் யாருடைய உத்தரவு? யாருடைய உத்தரவிற்கு காவல்துறை கட்டுப்படும்? காவல்துறைக்கு என்று ஒரு அமைச்சகம் இருக்கிறது, அந்த அமைச்சகத்திற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவருடைய உத்தரவிற்கு கட்டுப்படணும். யார் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறா? காவல்துறையினுடைய அமைச்சர் யாரு? மரியாதைக்குரிய, மேன்மைக்குரிய, இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய, அப்படி சொல்லிக்கிறாங்க இவங்களே. ஏன்னா மற்றவங்களுக்கு அடைமொழி பேரோ பட்ட பேரோ எல்லாமும் மக்கள் கொடுக்கணும். ஆனா இவங்களுக்கு இவங்களே அப்பான்னு சொல்லிக்கிறவாங்க, இவங்களுக்கு இவங்களே தளபதின்னு இருக்கிறாங்க, இவங்களுக்கு இவங்களே சின்னவர்னு இருக்குவாங்க, இவங்களுக்கு இவங்களே கலைஞர்னு இருக்குவாங்க, இவங்களுக்கு இவங்களே பெரியார்னு இருக்குவாங்க, இவங்களுக்கு இவங்களே அறிஞர்ன்றுவாங்க, இவங்களுக்கு இவங்களே பேராசிரியர்னு சொல்லிக்கிறவாங்க. எல்லா பட்டமும் தனக்கு தானே கொடுத்தது. தன்னைத்தானே ஒருத்தர் அறிவாளி 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 அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளு? அந்த மாதிரி கூட்டம் இது, தற்புகழ்ச்சி. அப்ப இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய அப்பா, அப்பாவோ அப்பத்தாவோ என்ன கருமந்திரமோ இந்த அப்பா ஸ்டாலின் கையில தான் இந்த காவல்துறை இருக்குது. நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். எதிர்க்கட்சியாக இருக்கும் போது 2021 தேர்தல் நெருக்கத்தில் ஸ்டாலின் இப்படி ஒரு வீடியோ கேமரா முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு, ஆஹா அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சீர்கட்டு இருக்குது, மாடக்கட்ட எடப்பாடி சட்டம் ஒழுங்கை சீரழித்து வச்சிருக்கிறாரு, நான் முதலமைச்சர் ஆனேன்னா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருப்பேன், தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று வாக்குறுதி கொடுத்தார். வீடியோ இருக்குது, யூடியூப்ல நீங்க தட்டி பார்க்கலாம். அப்ப இப்படி வாக்குறுதி கொடுத்த ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இருக்கும் என்று வாய்ச்சவடால் விட்டீர்களே. இன்றைக்கு 4 ஆண்டுகள் கடந்து விட்டது, உங்களுடைய ஆட்சியும் நிறைவுக்கு வரப்போகிறது, அடுத்த தேர்தலும் நெருங்கி விட்டது. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு என்னவாக இருக்குது? சிந்திச்சு பாருங்க. எனக்கு முன்பாக பேசின அத்தனை உறவுகளும் குறிப்பிட்டாங்க, தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது, என்னென்னலாம் பிரச்சனை நடக்கு, எப்படி எப்படி எல்லாம் சமூக செயல்பாட்டாளர்களையும் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்டவர்களையும் எப்படி எப்படி எல்லாம் இந்த அயோக்கியர்கள் படுகொலை செய்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டினாங்க. கடந்த ஆட்சியிலிருந்து இந்த ஆட்சிக்கு மாறி திமுக ஏன் மக்கள் ஓட்டு போட்டாங்க? கடந்த ஆட்சியில் இதே கூத்து, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சமூக சீர்கேடு, யாரும் வெளியே நடமாற முடியல, தூத்துக்குடியில் போராட்ட மக்களுக்கு ஸ்டெர்லைட் மக்களை சுட்டு கொன்னாங்க, சாத்தாங்குளத்தில் அப்பா மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ காவல்துறை படுகொலை செய்தது, பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் குற்றச்சம்பவம், இதையெல்லாம் சகிக்க முடியாமல் தான் ஒரு மாற்று வேணும். சரி, ஸ்டாலின் ஏதோ வாக்குறுதி கொடுத்து தொலைகிறாரு, வேற வாய்ப்பே இல்லைன்னு இந்த கருமத்தை முதலமைச்சர் ஆக்குனாங்க, திமுக ஆளுங்கட்சி ஆக்குனாங்க. ஆனா என்ன நிலைமை? ஆட்சி மாறிடுச்சு, அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி வந்துருச்சு. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறி இருக்குதா? தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன? அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். கடந்த ஆட்சியில் நடந்ததை விட மிக மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குது. அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சமூக செயற்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எவன் இந்த மண்ணு மக்கள் இப்படின்னு அக்கறையோடு இருக்கிறானோ அவனுக்கு பாதுகாப்பே கிடையாது. யார் கொள்ளையடிக்கிறானோ, யார் ஊழல் செய்யறானோ, யார் லஞ்சம் வாங்குறானோ, யார் ஆத்து மணல் அள்ளுறானோ, யார் மலையை வெட்டி விற்கிறானோ, யார் குற்றச்சம்பவங்களை தொடர்ச்சியாக ஈடுபடுறானோ அவனைத்தான் காவல்துறை காக்குது. சிந்திச்சு பாருங்க. இப்ப என்ன இந்த ஜாக்கிர் ஹுசைன் யாரு? முன்பாக பேசுறவங்க சொன்னாங்க, வேற யாரும் கிடையாது, முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் இந்த ஜாக்கிர் ஹுசைன். விஆர் கொடுத்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து விட்டு ஒரு சமூக செயல்பாட்டாளராக, ஒரு பள்ளிவாசலுடைய முத்தவல்லியாக, தலைவராக இருந்து வக்ஃப் சொத்தை பாதுகாத்தவர். இதே ஜாக்கிர் ஹுசைன் ஐயா அவர்கள் கருணாநிதியினுடைய கோபாலபுரம் வீட்டில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது பிஎஸ்ஓவாக, பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசராக, தனிப்பிரிவு பாதுகாவலராக இருந்தவர் தான் இந்த ஜாக்கிர் ஹுசைன். சரி, என்ன இந்த வக்ஃப் சொத்து? முதல்ல வக்ஃப் சொத்துல என்னன்ற புரிதல் நமக்கு வேணும். வக்ஃப் சொத்துன்றாங்களே, வக்ஃப் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக போராடுறதுக்காக ஜாக்கிர் ஹுசைனை கொண்டிருந்ததாக சொல்றாங்களே. முதல்ல இந்த வக்ஃப் சொத்துனா என்ன? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக சொத்துக்கள் உள்ள ஒரு அமைப்பு அப்படின்னா
இந்தியாவினுடைய ராணுவம். இந்திய ராணுவத்திற்கு தான் இந்தியாவிலேயே அதிக சொத்துக்கள் இருக்குது. ராணுவ கண்டோன்மெண்ட், ராணுவ பயிற்சி முகாம்கள், ராணுவ தளங்கள், ராணுவ கல்லூரிகள் என்று இந்தியா முழுமைக்கும் எங்க போனாலும் சரி ராணுவத்திற்குன்னு சொத்துக்கள் இருக்கும். அப்ப இந்தியாவிலேயே அதிகமாக சொத்துக்களை தன்வசம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியாவினுடைய ராணுவம், இந்திய தேசிய ராணுவம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன அமைப்பு? இந்தியாவினுடைய ரயில்வே துறை, ரயில்வே தண்டவாளங்கள், ரயில்வே பணியாளர்களுக்கான தங்கும் விடுதிகள், ரயில்வே நிலையங்கள் என்று இந்தியா முழுமைக்கும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக எந்த பகுதிக்கு போனாலும் ரயில்வே ப்ராப்பர்ட்டியை நீங்க பார்க்கலாம். அப்ப முதலாவதாக இந்திய ராணுவம், இரண்டாவது இந்திய ரயில்வே துறை, மூன்றாவதாக இந்தியாவிலேயே ஒரு அமைப்பு அதிகமாக நிலங்களை தன்வசம் வைத்திருக்குதுன்னு சொன்னா அது இந்தியாவினுடைய வக்ஃப் வாரியம். ஏன், எப்படி இந்த வக்ஃப் வாரியத்துக்கு சொத்து வந்தது? வக்ஃப் என்றால் என்ன? வக்ஃப் என்றால் தானம் அளித்தல், நன்கொடையாக கொடுத்தல் அப்படின்னு பொருள். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுக்கு சொத்து இருக்குது. ஒரு 3 வீடு ஒருத்தருக்கு இருக்குது. இப்போ எனக்கு 3 வீடு இருக்குதுன்னு வைங்க. எனக்கு 2 குழந்தைங்க, ஆளுக்கு ஒரு வீட்டை எழுதி வச்சுட்டேன். இப்போ இந்த 3வது வீடு ஒன்று இருக்குது. இந்த 3வது வீட்டை இறை பணிகளுக்காக பள்ளிவாசலின் பெயரிலோ, தர்காவின் பெயரிலோ, அல்லது இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுடைய பெயரிலோ இறை பொருத்தத்தை வேண்டி நன்மையை நாடி அந்த வக்ஃப் சொத்தை நான் வக்ஃப் செய்கிறேன். அந்த சொத்தை நான் வக்ஃப் செய்கிறேன், அதாவது இறை பாதையில் நான் தானம் செய்கிறேன். இப்படி தானம் செய்யப்பட்டு விட்டால் அந்த வக்ஃப் சொத்தை எதன் பொருட்டும் வக்ஃப் அல்லாதவர்கள், வக்ஃப் தொடர்பற்றவர்கள் பயன்படுத்தவோ அதை பத்திரப்பதிவு செய்யவோ முடியாது. இது வக்ஃப் சட்டம். அப்ப இதுதான் வக்ஃப் சொத்து. இப்படி இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தாங்கள் வேர்வை சிந்தி, கஷ்டப்பட்டு, ரத்தம் சிந்தி, காலம் முழுமைக்கும் உழைத்த சொத்துக்களை தனக்கு போக, தான் குடும்பத்திற்கு போக இறை பொருத்தம் வேண்டி என்ன செய்வாங்க? வக்ஃப் வாரியத்திற்காக பள்ளிவாசலின் பெயரிலோ, தர்காவின் பெயரிலோ எழுதி வைப்பாங்க. இப்படி காலங்காலமாக அப்பன் பாட்டன் முப்பாட்டன் அவனுக்கு தாத்தன் என்று வாழையடி வாழையாக நூற்றாண்டு காலமாக எழுதி வச்ச சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்தினுடைய கண்காணிப்புல இன்னைக்கு இருக்குது. வக்ஃப் சொத்துக்கள் என்றால் வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்கள் அல்ல. அந்த சொத்துக்களை கண்காணிப்பதற்காக, அதை ரெகுலேட் செய்வதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக, மேற்பார்வை செய்வதற்காக இந்த வக்ஃப் வாரியத்தை இந்த நாட்டினுடைய சட்டம், வக்ஃப் சட்டம் 1995 கீழே வாரியம் அமைச்சிருக்கிறாங்க. எப்படி இந்துக்களுடைய கோயில் சொத்துக்களை பராமரிப்பதற்கு அறநிலைத்துறை இருக்கிறதோ, அதற்கு அமைச்சர் இருக்கிறாங்களோ, அதற்கு செயலாளர்கள் இருக்கிறாங்களோ, அரசு பணியாளர்கள் இருக்கிறாங்களோ, அதே போல இங்க சேர்மன் இருக்கிறார். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. இப்படி அந்த சொத்தை பராமரிப்பதற்கான அத்தனை பொறுப்பும் யார்கள் இருக்குது? வக்ஃப் வாரியத்திட்ட இருக்குது. அப்ப இந்த வாரியம் முறைப்படி செயல்படுதா? வக்ஃப் வாரிய சொத்துக்களை, இந்த வக்ஃப் சொத்துக்களை சரியாக வச்சிருக்குதான்னா இல்ல. நாம எல்லா துறையிலையும் நடக்கக்கூடிய ஊழல்களை, லஞ்சங்களை பேசுறோம். ஆனா இந்தியாவிலேயே தி மோஸ்ட் கரப்டட் டிபார்ட்மெண்ட், அதிகபட்சமாக ஊழல் நடக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தோம்னா வக்ஃப் வாரியம் தான். இந்த வக்ஃப் வாரியத்தை நாளாக என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இது ஏதோ அனாதை பைய சொத்து, இதை நம்ம ஆட்டை போட்டோம்னா கேள்வி கேட்க நாதி இல்லை, கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, இந்த சொத்தை நாம எப்படி வேணா பட்டா போட்டுக்கலான்னு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது. நம்ம எம்எல்ஏவா இருக்கிறோம், அமைச்சரா இருக்கிறோம், ஆளுங்கட்சி நமக்கானதாக இருக்குது அப்படின்னு என்ன பண்றான்? அதிகார திமிரில அத்தனை சொத்துக்களையும் தன்வசப்படுத்துறான். திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதே நிலைமை தான், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதே நிலைமை தான். வக்ஃப் சொத்துக்கள் இன்றைக்கு பறிபோய் கொண்டு இருக்கிறது. அறிவார் பெருமக்களே, இந்த ஜாக்கிர் ஹுசைன் அப்படியான ஒரு வக்ஃப் சொத்தான 32 சென்ட் இடத்தை பராமரிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக போராடி வந்தவர். பிப்ரவரி 9 அவருடைய ஃபேஸ்புக்கில் போய் நீங்க பார்க்கலாம். ஜாக்கிர் ஹுசைன் பிஜிலி என்று அவருடைய பக்கத்தில் தொடர்ச்சியாக வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. நான் இந்த புகார்களை கொடுத்திருக்கிறேன், எனக்கு இவங்கள்ட்ட இந்த அச்சுறுத்தல் வருது, எனக்கு உயிர் போயிடும், கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக பதிவு போட்டிருக்கிறாரு. இது உளவுத்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கோ இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ யாருக்கும் தெரியாதா? அப்ப தெரியும்.
தெரிந்தும் ஜாக்கிர் ஹுசேனுடைய இந்த படுகொலையை வேடிக்கை பார்த்திருக்கிறது. அப்பட்டமான the state missionary failure, அரசாங்கத்தினுடைய தோல்வி இது. இத்தனை காவல்துறை இருக்குது, உளவுத்துறை இருக்கிறது, இத்தனை அதிகார பலம் இருக்கிறது, காப்பாற்ற முடியாதா? ஜாக்கிர் ஹுசேனுக்கு ஒரு செக்யூரிட்டி போட முடியாதா? சிந்திச்சு பாருங்க. இது முதல் சம்பவமா? இது இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகாக சொல்றாரு யாரு? விக்குமண்டையர் ஐயா ஸ்டாலின், அப்பா ஸ்டாலின். என்னது? சட்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது. எப்படி? படுகொலை செய்து அவரை மண்ணில் புதைச்சதுக்கு பிறகாக சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாதுன்றாங்க. இதுவா வாக்குறுதி? இதைத்தான் எல்லாரும் சொல்லலாமே. சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றால் நீங்கள் என்ன வாக்குறுதியை கொடுக்கணும்? இது நடந்துருச்சு. இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடைபெறாது, அதற்கு நான் வாக்குறுதி என்று வாக்குறுதி கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு. அப்படி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா நீங்க? இல்லையே. அப்ப தொடர்ச்சியாக இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதானே இருக்குது. இந்த மாசம் ஜாக்கிர் ஹுசேன் திருநெல்வேலியில, போன மாசம் ஜகபர் அலி புதுக்கோட்டையில், அதுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக வாணியம்பாடியில் வசீம் அக்ரம்னு ஒருத்தர், இப்படி தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டுக்கிட்டே தானே இருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் ஜகபர் அலி, யார் ஜகபர் அலி? ஒரு சமூக செயல்பாட்டாளர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலைகளை உடைத்து கல்காரிகளாக மாற்றி அண்டை மாநிலத்துக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. தொடர்ச்சியாக கனிமவள சுரண்டல்கள் அங்கு நடக்குது. இது நடைபெறக்கூடாது என்று இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்டு அதற்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்திய ஒரு சமூக செயற்பாட்டாளர் பொறுக்குமா? இந்த கல்குவாரி மோசடி கும்பல்களுக்கு, இந்த திருட்டு பயல்களுக்கு பொறுக்குமா? ஜகபர் அலியை படுகொலை செய்தார்கள். எப்படி? வண்டியில் போயிட்டு இருக்கும் போது லாரியை வைத்து இட்டிச்சு நட்டு ரோட்ல படுகொலை செஞ்சாங்க. அதற்கு பிறகாக அந்த படுகொலை செய்த அந்த அக்யூஸ்டை கைது செய்து காவல்துறை ஸ்டேட்மெண்ட் வாங்குது. அவன் கொடுக்கிற ஒப்புதல் வாக்குமூலம் என்ன வாக்குமூலம்? நான் முதலாவதாக லாரியில போய் ஜகபர் அலியை இடிச்சேன். ஜவஹர் அலி ரத்த வெள்ளத்தில் துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவர் பிழைத்து விடுவாரோ, ஒருவேளை யாராவது வந்து அவரை காப்பாற்றி விடுவார்களோ என்று ஆன் ஸ்பாட்டில் உடனே நான் படுகொலை செய்யணும் அப்படின்னு இடிச்சிட்டு போன லாரியை திருப்பி கொண்டு வந்து துடிதுடித்து கொண்டிருந்த ஜகபர் அலி மீது மீண்டும் ஏற்றி படுகொலை செய்தேன் என்று அவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு குரூர மனநில! அப்ப எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? எங்கிருந்து வந்தது? நம்ம ஆட்சி ஆளுங்கட்சி. நமக்கு அமைச்சர் KN நேரு தெரியும், ஏவா வேலு தெரியும், அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியும், கீதா ஜீவன் தெரியும். நம்ம பார்த்துக்கிறலாம். என்ன அதிகபட்சம் 3 மாசம் வைப்பாங்க. சார்ஜ் ஷீட்டை போடுறதுக்கு டிலே ஆடுறோம்னா மேண்டேட்டரி பெயில் கொடுத்துருவாங்க, நம்ம வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் கேஸ் நடத்துவோம். நம்ம இல்லைன்னா நம்ம இன்னொரு ஆட்சி வரும், காசை கொடுத்து வெளியே வந்துடலாம், பிபியை கரெக்ட் பண்ணிடலாம், மிஞ்சி போச்சுன்னா ஜட்ஜுக்கே காசு கொடுக்கலாம். இதுதானே. அப்ப இந்த மனநிலை தான் என்ன செய்ய வைக்குது? இவர்களை குற்றம் செய்ய வைக்குது. இதுதானே நடந்துச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில். யார் அந்த குற்றவாளி? ஞானசேகரன், திமுகவினுடைய ஆளு. அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு வலது கையாக இருந்தவன். அவன் வீட்டுக்கு போய் அமைச்சர் பிரியாணி சாப்பிட்டுட்டு வர்றாரு. அந்த அளவிற்கு மா சுப்பிரமணியனுக்கு நெருக்கமாக இருந்த அந்த ஞானசேகரன் அயோக்கிய பையன் ஒரு குற்றவாளி. போலீஸ் என்ன செஞ்சாங்க? அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் காலை உடைச்சாங்க. எனக்கு இதுவரைக்கும் தெரியல, உலகம் முழுமைக்கும் காலை உடைச்சேன்னு சொன்னா எந்திரிச்சு நடக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 6 மாசம் ஆகும். ஆனா இவன் எப்படி 6 நாள்ல நடக்க ஆரம்பிச்சான்னு தெரியல நமக்கு. கேட்டா சொல்றாங்க காவல்துறை வலிக்கு விழுந்துட்டாங்க, மாவு கட்டு போட்டோம். மாவு கட்டு போட்டீங்க, எப்படி 6 மாசத்துக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாவன்? அப்ப திட்டமிட்ட ஒரு நாடகம். நேற்றைக்கு இவனை பிடிச்சிருக்கிறாங்க 2 நாளைக்கு முன்னாக. இந்த ஜாக்கிர் ஹுசேனை படுகொலை செய்த அதுல ஒருத்தரை பிடிச்சி அவன் அறிவாளை வச்சிருந்தான், வெட்ட முற்பட்டான், சுட்டாங்க. இப்ப அவனை பாருங்க இன்னொரு 6 நாள்ல நடக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப திட்டமிட்டு குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கக்கூடிய வேலையை இவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சந்திச்சிருக்கிறதா இல்லையா? எங்கு பார்த்தாலும் குற்றச்சம்பவம். அவன் கஞ்சா போதையிலையும் மது போதையிலையும் அதுலையும் இதுலையும் கடந்து தத்தளிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஒரு காலத்தில் எங்கேயாவது ஒருத்தன் கஞ்சா கேஸ்ல பிடிபடுவான், ஒரு 1/2 கிலோ வித்தா 1 கிலோ வித்தா. இன்னைக்கு பாருங்க டன் கணக்கில் விற்கிறாங்க.
எங்க பார்த்தாலும் கஞ்சா கேஸ், கஞ்சா கேஸ், கஞ்சா கேஸ். எங்க இருந்து வந்துச்சு கஞ்சா? நிலைமை இன்னைக்கு எவ்வளவு மோசமா இருக்குன்னா, பள்ளிக்கூடத்து மாணவர்கள் 8ஆம் படிக்கிறவன் 10ஆம் படிக்கிறவன் கஞ்சா வித்துட்டு தெரியுறான். அரசு பள்ளியில உட்கார்ந்துக்கிட்டு சரக்கு பாட்டில் வச்சு அடிக்கிறான். வாத்தியாருக்கு முன்பாக சிகரெட்டை பிடிக்கிறான். அந்த நிலைமையில இன்னைக்கு மாறி போச்சு. சட்டம் ஒழுங்கு துளியும் இல்லாத ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது. திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன? தேர்தல் அறிக்கையில் எடுத்து பாருங்க. திமுக தேர்தல் அறிக்கை 2021 வாக்குறுதி எண் 360 எடுத்து பாருங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், படிப்படியாக மூடுவோம். தமிழ்நாட்டில் மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து அவர்களுக்கு உரிய வைத்தியம் வழங்குவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இத்தனை நாட்கள்ல 4 ஆண்டுகள்ல எத்தனை டாஸ்மாக் மதுக்கடைகளை திமுக ஆட்சி மூடி இருக்குது? சிந்திச்சு பாருங்க. ஒண்ணும் கிடையாது. மாறாக டாஸ்மாகினுடைய வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. திமுக ஆட்சிக்கு வரும்போது 45,000 கோடியாக இருந்த டாஸ்மாகினுடைய வருமானம் இந்த நிதிநிலை அறிக்கையின்படி கடந்த ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த நிதிநிலை அறிக்கை அறிவிச்சாங்கல்ல, பட்ஜெட், இதன்படி 68,000 கோடியாக அதிகரிச்சிருக்குது. அறிவார்ந்த பெருமக்களே, மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்த பெருமக்களே, எப்படி 23,000 கோடி அதிகமாச்சு? சிந்திச்சு பாருங்க. என்றால் இவர்கள் மதுவை ஒழிக்க மாட்டார்கள். அதே எதிர்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் எங்க அக்கா கனிமொழி மூக்கால் அழுகிறதுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல தேம்பி தேம்பி அழுகிற, அப்படி மூக்கால் அழுதிச்சு. இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே குடித்துவிட்டு வாகன விபத்தை ஏற்படுத்தக்கூடியதுல முதல்ல இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று மூக்கால அழுதாங்க அக்கா கனிமொழி. அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்? மகளிர்களே, தாய் குலமே, குடும்பமே, குத்துவிளக்கே, பெண்களே, இதெல்லாம் போகணும்னா, சரியாகணும்னா, மது விளக்கை கொண்டு வரணும்னா எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, தளபதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க என்று மூக்கால அழுது தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாங்க அக்கா கனிமொழி. இப்ப நான் கேட்கிறேன், அக்கா கனிமொழி அவர்களே, டாஸ்மாக் மூடிட்டீங்களா? மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டீங்களா? மது விற்பனை குறைஞ்சிருச்சா? இளம் விதவைகள் இப்ப இல்லாம ஆகிட்டாங்களா? மதுவினால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் தமிழ்நாட்டில் இல்லாம ஆகிடுச்சா? முன்பு இருந்ததை விட இப்ப அதிகமாக இருக்கிறது. அக்கா கனிமொழி அவர்களே, இதற்கு உங்களுடைய பதில் என்ன? சிந்திச்சு பாருங்க. சாராயம் அதிகமாயிடுச்சு என்பதை தாண்டி இந்த ஆட்சியில் கள்ளச்சாராயம் அதிகமாயிடுச்சு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம், மரக்காணத்தில் கள்ளச்சாராயம், இப்படி கள்ளச்சாராயம் குடித்து 70க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்களே, இதற்கு உங்களுடைய பதில் என்ன? 70 குடும்பங்களுடைய தாலியை அறுத்து நடுத்தருவிலே நிறுத்தி இருக்கிறீர்களே ஐயா ஸ்டாலின் அவர்களே, திமுக ஆட்சியை உங்களுடைய பதில் என்ன? என்ன பதில்? 10 லட்சம் தான் பதில். 10 லட்சம் தான் பதில். பெருமைக்கு சாராயம் குடித்து கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவனுக்கு இழப்பீடாக 10 லட்சம். ஜாக்கிர் ஹுசைனுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு? 10 லட்சம் கொடுத்தீங்களா? இதுக்கு முன்பா புதுக்கோட்டையில் படுகொலை செய்யப்பட்ட ஜெகபரனுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் கொடுத்தீர்களா? சமூக செயற்பாட்டாளர்கள் எத்தனையோ பேர் படுகொலை செய்யப்படுகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுக்கிறீங்களா? அப்ப பெருமைக்கு குடிச்சவனுக்கு 10 லட்சம் கொடுக்கக்கூடிய இந்த அரசு யாருடைய பணத்திலிருந்து கொடுக்கணும்? ஸ்டாலினுடைய சொந்த பணத்திலிருந்து கொடுக்கணும், திமுக பணத்திலிருந்து கொடுக்கணும். மாறாக தமிழ்நாடு அரசுடைய பணத்திலிருந்து, மக்களுடைய வரி பணத்திலிருந்து கொடுக்கிறது என்ன விதமான நியாயம் இது? சமூகத்திற்கு என்ன கற்பிக்கிறீங்க நீங்க? உனக்கு குடும்பம் வாழ முடியலையா? சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறியா? நீ டாஸ்மாக் சாராயத்தை குடிக்காத. டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சு செத்தா உன் பணத்தை தூக்குறது கூட ஆள் வராது. கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தா அரசாங்கமே வரும், 10 லட்சம் தரும், உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதைத்தானே சொல்ல விரும்புறீங்க இந்த சமூகத்துக்கு? சிந்திச்சு பாருங்க. அப்ப சாராயத்தாலும் கஞ்சா போதையாலும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு மாணவர்களும் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வக்ஃப் சொத்தினுடைய நிலை என்ன இன்றைக்கு? சிந்திச்சு பாருங்க.
ஆளுங்கட்சியினர்கள் ஆட்டை போடக்கூடிய சொத்தாக இன்றைக்கு ஒப்பு சொத்து மாறி இருக்குது. திருச்சியில் கொஞ்ச நாளைக்கு முன்பாக கலைஞர் அறிவாலயம்னு ஒன்று கட்டினாங்க. எங்க பார்த்தாலும் கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு. நீ வைராஜா எவ்வளோ நாளைக்கு நீ வைக்க போறன்னு பார்க்க போறோம். நீ கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வச்சுக்கிறியா? அது வரும்போது காமராஜர் பேருந்து நிலையமாக மாறும். கலைஞர் நூலகம் என்று வச்சிருக்கிறியா? அது காகிதம் இல்லத்து நூலகம் என்று மாறும். நீ உதயநிதி பேர்லையும் ஸ்டாலின் பேர்லையும் துர்கா அம்மா பேர்லையும் உங்க அம்மா பேர்லையும் நீ வைக்கிறியா? எல்லோரும் மாறும். நீ என்ன கட்டமைக்க முயல்ற? இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு கருணாநிதி தான் காரணம். நீ கட்டமைக்க முயல்ற அத்தனையும் ஒரு நாள் தவிடுபடி ஆகும். இப்படிதான் தூக்கிட்டு வந்த பேனா சிலைன்னு. ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு சேர்மன் கூட இல்லை. ஆனாலும் நீ 100 கோடி ரூபாய்க்கு பேனா சிலை வைப்பதை நாங்க தடுத்தோம். அந்த துணிவும் தெம்பும் எங்களுக்கு இருந்துச்சு. அப்ப ஆட்சி அதிகாரம் இல்லாத போதே அதற்கான துணிவும் திராணியும் தெம்பும் எங்க கிட்ட இருக்குதுன்னா, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தன்னா நீ என்ன நிலைமைக்கு ஆவன்றது சிந்திச்சுக்க. இந்த மண்ணில் வேற தலைமை இல்லையா? உங்க அப்பன் கருணாநிதியை விட்டா இந்த மண்ணுக்காக சொல்லிக் கொடுறதுக்கான அடையாளம் யாரும் இல்லையாட? சிந்திச்சு பாருங்க. அப்ப எல்லாம் கருணாநிதி, எல்லாம் ஸ்டாலின், எல்லாம் அண்ணாதுரை, எல்லாம் பெரியார். இப்படி அப்போ கலைஞர் அறிவாலயம் என்று திமுக அலுவலகம் திருச்சியில் தொடர்ந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்ககிட்ட சொத்துக்கு தான் பஞ்சமா, இல்ல கருணாநிதி வீட்டில் வாரிசுகளுக்கு தான் பஞ்சமா, இல்ல அந்த வாரிசுகளுடைய சொத்துக்களுக்கு தான் பஞ்சமா? ஆளாளுக்கு 7 குட்டி பெத்து 70 ஏக்கர்ல சொத்து வச்சுதானடா இருக்கிறீங்க. அந்த சொத்து திருச்சியில் இல்லையா? ஏன் கே நேருவுக்கு இல்லாத சொத்தா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இல்லாத சொத்தா? தமிழ்நாட்டில் பாதியே வாங்கிட்டீங்க. இன்னொரு 5 வருஷம் கொடுத்தோம்னா தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமா மீதியும் வாங்கி பட்டா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, திமுக நாடுன்னு தான் சொல்லணும். ஸ்டாலின் நாடு, கே நேரு நாடுன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி அப்படிதான் இருக்கிறாங்க. குறுநில மன்னர்களாக தானே இருக்கிறாங்க. திருச்சியா கே நேரு, தூத்துக்குடியா அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன். அங்கிட்டு போனோம்னா வேலூர் பக்கம் போனோம்னா துரை முருகன், சென்னை பக்கம் வந்தா இன்னொருத்தர். இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் ஏக்கர் ஏக்கராக மாவட்ட ரீதியாக பட்டா போட்டாச்சு. அப்படி திமுகக்கு இல்லாத இடமா, இல்லை திமுக கட்சிக்காரங்களுக்கு இல்லாத இடமா? எல்லாருக்கும் இடம் இருக்குது. ஆனால் திருச்சியினுடைய மத்திய பகுதியில் ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் ஒக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான ஒக்ஃபு நிலத்தை அபகரித்து இவருடைய ஆட்சி அதிகாரத்தின் துணை கொண்டு இன்றைக்கு அங்கே பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இடம் இல்லை, அதை கொடுக்கல. ஆனா என்ன பண்ணிருக்கான்? கலைஞர் அறிவாலயத்தை அந்த ஒக்ஃபு இடத்துல கட்டியிருக்கான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய மோசடித்தனம்! ஒக்ஃபு சொத்தை இஸ்லாமிய பள்ளிவாசல் கட்டுறதுக்கு கொடுத்தாங்களா? இஸ்லாமியர்களுக்காக கொடுத்தாங்களா? திமுக கட்சி ஆபீஸ் கட்டுறதுக்கு மக்கள் கொடுத்தாங்களா? ஒக்ஃபு செஞ்சாங்களா? சிந்திச்சு பாருங்க. சென்னையில் ஒரு இடம் இருக்குது. சென்னையினுடைய 1000 விளக்கு பகுதியில் ஒரு மதரசா ஆர்காவடு நவாபு கொடுத்த ஒக்ஃபு சொத்து. அது மதரசாயே ஆசம் என்கிற நூற்றாண்டுகளை கடந்த ஒரு பள்ளிக்கூடம். ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூடிய ஒக்ஃபு சொத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒக்ஃபு பள்ளிக்கூடம் அது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு என்று பெரிய ஒரு விளையாட்டு திடல் இருந்தது, ஒரு பிளே கிரவுண்ட். அந்த கிரவுண்டை இந்த வீணா போன விளங்காத வெத்துவெட்டு உதயநிதி வந்ததுக்கு பிறகாக அமைச்சராக, இது விளையாட்டுத்துறை அமைச்சராக போட்டதுக்கு பிறகாக இந்த வெங்காய விளக்குமாறு உதயநிதி என்ன பண்ணாரு? எல்லா மாவட்டத்திலையும் மினி ஸ்டேடியம் அமைச்சு தரேன் அப்படின்னு ஒரு திட்டம். இப்ப இந்த திட்டத்துக்காக என்ன செஞ்சிருக்கணும்? அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு நிலத்தை எடுத்து, எத்தனையோ நிலங்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்குது, அந்த நிலத்தை சரி செய்து அங்க மைதானத்தை கட்டி கொடுத்திருந்தேன்னா உண்மையிலேயே நாங்க வரவேற்றிருப்போம். ஆனா என்ன பண்ண? திருவள்ளிக்கேணியில இந்த டுபாக்கருடைய அந்த சட்டமன்ற தொகுதிக்கு கீழே வருது இல்ல, அங்க அந்த மதரசாய ஆசம் சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய அந்த பள்ளிக்கூடத்தினுடைய இடத்தை பிடுங்கி, அந்த ஒக்ஃபு சொத்தை பிடுங்கி மினி ஸ்டேடியம் அமைச்சாச்சு. யார் அப்பா வீட்டு சொத்து? ஆற்காடு நவாபு இந்த மினி ஸ்டேடியம் அமைக்கிறதுக்கு தான் கொடுத்தாரா, இல்லை இங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கல்வி பயில்றதுக்காக கொடுத்தாரா? இதுல கொடுமை என்ன தெரியுமா? அந்த மினி ஸ்டேடியம் அமைச்சது பள்ளிக்கூடத்தினுடைய மைதானத்தில். அந்த மாணவர்களுடைய விளையாட்டை தடுத்து, அந்த மாணவர்கள் பொழுதுபோக்கக்கூடிய அந்த இடத்தை தடுத்து ஸ்டேடியம் அமைச்சாச்சு.
அமைச்சதுக்கு பிறகாக ஒரு சட்டம் போடுறாங்க. இதுல எல்லாரும் உள்ள வர முடியாது, மாணவர்கள் வரணும் அப்படின்னா காசு கொடுக்கணும், கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு. எவ்வளவு கொடுமை சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மாணவர்களும் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மாணவர்களை உள்ள அனுமதிங்க, மாணவர்களை விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப தமிழ்நாடு முழுமைக்கும் இதே மாதிரி வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்கள், வக்ஃப் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை. வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகாக மரியாதைக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் லீக்கினுடைய அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் இருந்தாங்க. இந்த அப்துல் ரஹ்மான் சாஹிப் கிட்ட என்ன குறைய கண்டனி? வக்ஃப் சொத்தை ஆட்டையே போட்டாரா, இல்லை வக்ஃப் சொத்தை ஏதாவது சூறையாடுறதுக்கு துணை போனாரா, இல்லை சட்டத்திற்கு முறைகேடாக ஏதாவது செஞ்சாரா? என்ன செய்தார் அப்துல் ரஹ்மான்? எதுக்காக அவரை மாத்தினீங்க? எதுக்காக மாத்தினீங்க? அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவரையே ராஜினாமா செய்ய வைத்து இப்ப யாரை கொண்டு வந்து போட்டிருக்க? ஒரு ராமநாதபுரத்திலிருந்து ஒரு பொம்மை நவாஸ்கனியை கொண்டு போய் என்ன பண்ணிருக்க? சேர்மனாக போட்டிருக்கிற. நவாஸ்கனிக்கு என்ன தெரியும்? வக்ஃப் சொத்துனா என்னன்னு தெரியுமா? வக்ஃப் சொத்து எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு தெரியுமா? வக்ஃப் சட்டம் பத்தி தெரியுமா? வக்ஃப் வாரியத்தினுடைய செயல்பாடுகள் ஏதாவது தெரியுமா? என்ன தெரியும் நவாஸ்கனிக்கு? வியாபாரம் பண்ண தெரியும், பார்சல் அனுப்ப தெரியும், கொரியர் வச்சு பார்சல் அனுப்பிட்டு இருந்த ஆள் அவரு. அவருக்கு என்ன தெரியும் என்றால் ஒரே ஒரு காரணம், அப்துல் ரஹ்மான் இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் முறைகேடாக ஆளுங்கட்சியினரால், திமுகவினரால், திமுக அமைச்சர்களால் சூறையாடப்படுவதற்கு எதிராக இருந்தால், வக்ஃப் வாரியத்தில் நடக்கக்கூடிய ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருந்தார் அப்துல் ரஹ்மான் என்கிற ஒரே காரணத்திற்காக அப்துல் ரஹ்மான் சேர்மனாக இருந்தார்னா வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்களை, வக்ஃப் சொத்துக்களை நம்ம ஆட்டை போட முடியாது, ஆளுங்கட்சிக்கார ஆட்டை போட முடியாது என்கிற நிலை வந்ததற்கு பிறகாக அவருக்கு அழுத்தம் கொடுத்து அப்துல் ரஹ்மான் ராஜினாமா செய்ய வச்ச நீ. இப்ப இந்த பொம்மையை நவாஸ்கனியை கொண்டு போய் போட்டிருக்கிற. இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன? ஜாக்கிர் ஹுசைன் படுகொலை செய்ததுக்கு பிறகு நவாஸ்கனி அறிக்கை கொடுக்கிறாரு. என்ன அறிக்கை? நவாஸ்கனி கொடுக்கிறாரு, ஜாக்கிர் ஹுசைனோடு நாங்கள் வக்ஃப் போர்டு துணை நிற்கும், வக்ஃப் வாரியம் துணை நிற்கும். யாரு? படுகொலை செய்து மௌத்தாக்கி குழியில் அடக்கினதுக்கு பிறகாக நவாஸ்கனி அறிக்கை கொடுக்கிறாரு, வக்ஃப் வாரியம் ஜாக்கிர் ஹுசைனோடு துணை நிற்கும். துணை நிற்கணும்னா எப்ப நின்று இருக்கணும்? சட்ட ரீதியாக அவர் போராடும் போது துணை நிற்கணும், காவல்துறைக்கு புகார் கொடுக்கும் போது அவருக்கு துணை நின்றுக்கணும், இல்ல தொடர்ச்சியாக எனக்கு கொலை மிரட்டல் இருக்குது, நான் கொல்லப்பட போறேன் என்று முகநூல்ல தொடர்ச்சியாக காணொளி வெளியிட்டாரு, அப்ப துணை நின்றுக்கணும். இப்ப எல்லாம் துணை நிற்காத வக்ஃப் போர்டு, வக்ஃப் வாரியம், அதனுடைய தலைவர் நவாஸ்கனி ஆளை போட்டு தள்ளி சமமாகி அடக்கம் செய்ததற்கு பிறகு துணை நிற்கிறாங்க அப்படின்னா கேலி கூத்தாக இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அப்ப தொடர்ச்சியாக நம்மளுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்குது. இவன் காலங்காலமா சொன்னான், சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக நிற்கிறோம் அப்படின்னு மேடை தோறும் பேசினான். சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மைன்னு. சிறுபான்மை மக்களுக்கு நீங்க எந்த இடத்துல பாதுகாப்பா நின்ன? நீ முதல்ல இல்ல. மாறாக வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா, இவ எந்த இடத்திலையும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு ஆதரவாக நின்றதே இல்லை. மாறாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான் காலங்காலமாக திமுகவிற்கு ஆதரவாக, அரணாக, பாதுகாப்பாக நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. நீங்க அண்ணாதுரை கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். 49 கொடி பிடிக்க, கோஷம் போட, வழக்கு வாங்க, சிறைப்பட, சித்திரவதைகளை அனுபவிக்க, ஓட்டு போட எல்லாவும் செய்த மக்கள் இஸ்லாமிய மக்கள் காலங்காலமாக இருந்தாங்க. ஆனா திமுக இன்னைக்கு என்ன நிலைமை? இஸ்லாமியர்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்திருக்கிற? திமுக மாவட்ட செயலாளர்கள் எத்தனை இஸ்லாமியர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்திருக்கிற? திமுக தலைமை பொறுப்புல தலைவர், பொதுச் செயலாளர், துணை தலைவர், இணை செயலாளர், பொருளாளர் என்று இந்த முக்கிய பொறுப்புகள்ல நீ எங்கேயாவது இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறியா? திமுக தலைமை கழக செயலாளர்கள் ஏதாவது வாய்ப்பு கொடுத்திருக்கிறியா? திமுக இளைஞரணியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதுல ஏதாவது இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா? திமுக மாணவர் அணியில, மகளிர் அணியில, திமுக சட்ட அணியில,
திமுக இத்தனை முக்கிய பொறுப்புகளையும் எத்தனை பொறுப்புகளா இஸ்லாமியர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்திருக்கிற? ஒரு வெள்ளை அறிக்கை தர முடியுமா உன்னால? என்னடி இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு? திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள்? திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள்? திமுக பாராளுமன்ற வேட்பாளராகவாவது இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தியா நீ? 2019 போட்டியிட்ட மொத்தமா எல்லா சீட்டும் ஜெயிக்க வச்சாங்க மக்கள். 2024 இப்பயும் ஜெயிக்க வச்சாங்க. 19 24 ஒரு இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தியா நீ தேர்தலில் போட்டிக்கிட? என்னென்ன இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர்கள்? ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் ஆக சிறுபான்மை ஸ்டாலினும் அவருடைய குடும்பமும். இந்த குடும்பத்துக்கு வீட்டில் 2 அமைச்சர், அதுலயும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வேற. இவர் வீட்டில் மட்டும் 2 அமைச்சர்களை துணை முதலமைச்சர் முதலமைச்சர் உட்பட வச்சிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் 7% இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு எத்தனை அமைச்சர்களை கொடுத்திருக்கிறாங்க? வெறும் ஒரே ஒரு ஆளு ஆவடி நாசர் மட்டும் ஒரே ஒரு அமைச்சராக இன்னைக்கு இருக்கிறார். ஏற்கனவே 2 அமைச்சர்கள் கொடுத்திருந்தாங்க, அந்த 2 காணாது. குறைந்தபட்சம் 3 கொடுக்கணும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். நீ 3 கேட்கிறியா? நான் 1 கூட்டி தர மாட்டேன், 1 குறைச்சிரும் அப்படின்னு 2 இருக்க விட்டுருக்கலாம். செஞ்சி மஸ்தானுடைய அமைச்சரவையை பிடுங்கியாச்சு. இப்படி எங்காவது நடக்குமா? அட ஏமாளி கூட்டமே இப்படி எங்காவது நடக்குமா? சிந்திச்சு பாருங்க. ஆனா இன்னும் மக்கள் நம்புறாங்க, மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு திமுக தான். நான் யாரை தேடிட்டு இருக்கேன்னா, இந்த தேர்தல் நேரத்தில் பெரிய தொப்பி போட்டுட்டு தாடி வச்சுட்டு உலமா பெருமக்கள் சும்மா மேடை தோறும் பிஜேபி உள்ள வந்துடும், திமுக கோட்டு போடுங்க. இஸ்லாமிய மக்களே, நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு திமுக. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும். நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பி டீம்னு வாய்க்கூசாம போய் சொன்னீங்களே, வாய்க்கூசாம ஜும்மாயினுடைய அந்த புனித மேடையை, கொத்துபா மேடையை திமுக தேர்தல் பிரச்சார மேடையாக மாற்றினீர்களே. உலமா பெருமக்களே, எங்கேயா போயிட்டீங்க? எங்க போயிட்டீங்க? வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்கீங்க? நோம்பு நேரம் வாயில ஒண்ணு வச்சிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். வாயை திறந்து பேசுங்க எஜமானர்களே. வாக்கு கேட்டீர்களே திமுகவிற்கு, உங்களை நம்பித்தானே 7% இஸ்லாமிய மக்கள் சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு நிலை என்னவாக இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் நடந்தாதான் கேட்பீங்களா? பீகார்ல நடந்தாதான் கேட்பீங்களா? குஜராத்தில் நடந்தாதான் கேட்பீங்களா? தமிழ்நாட்டில் நடக்குது ஐயா கும்பல் படுகொலை. கும்பல் கும்பலாக வந்து ஜாக்கிர் ஹுசைன் இன்னைக்கு வெட்டி போட்டுட்டாங்க. பள்ளிவாசல்ல சுபு தொலையிட்டு வெளியே வந்த மனுஷனை வெட்டிட்டாங்க. நாளைக்கு உலமா பெருமக்களே, உங்களையோ என்னையோ வெட்ட மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம், என்ன உத்தரவாதம் இருக்குது? அறிவார்ந்த பெருமக்களே, நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஜாக்கிர் ஹுசைனை படுகொலை செய்தவர்கள், ஜகபர் அலியை லாரியை ஏற்றி படுகொலை செய்தவர்கள், கஞ்சா போதைக்கு எதிராக இந்த கஞ்சா வியாபாரிகளை காட்டி கொடுத்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக வாணியம்பாடி வசீம் அக்ரமை, அவரும் பள்ளிவாசலில் தொழுது விட்டு வெளியே வந்தவர், அவரையும் படுகொலை செய்தவர்கள் உங்களையோ என்னையோ படுகொலை செய்ய மாட்டார்கள் என்கிற உத்தரவாதத்தை உலமா பெருமக்கள் நீங்கள் தர முடியுமா? எந்த நோக்கத்திற்காக, எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்டீங்க, திமுகவுக்கு ஓட்டு கேட்டீங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பித்தானே என் மக்கள் திமுகவிற்கு ஓட்டு போட்டார்கள். இன்றைக்கு அந்த மக்களை கும்பல் படுகொலை செய்யக்கூடிய வேலையை இன்னொரு உத்தரப்பிரதேசமாக, இன்னொரு பீகாராக, இன்னொரு குஜராத்தாக மாறிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. இதற்கு மேலும் நீங்கள் வாய் திறக்காமல் இருப்பீர்களா? சிந்திச்சு பாருங்க. பேசுவதற்கு என்ன தயக்கம்? அப்படி ஸ்டாலின் கிட்ட என்னத்ததாயா கண்டீங்க? திமுக கிட்ட என்னத்ததாயா கண்டீங்க? ஒரு உரிமைக்காக நிற்காத இவன் எப்படி உனக்காக இருக்க முடியும்? நீங்க நம்புறீங்க. தொப்பி வச்சுக்கிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில், நோம்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டான்னா இவன் நம்ம ஆளுன்னு நம்பி தொலைஞ்சிடுறீங்க. இப்படி நம்பி நம்பி தான் நாசமா போய் 70 ஆண்டு காலமாக இன்றைக்கு சீரழிந்து போய் கிடக்குது இந்த மக்கள் கூட்டம். அறிவார்ந்த பெருமக்களே, நம்ம உரிமைக்காக வராதவன் ஓட்டுக்காக வர்றான் என்றால், அதற்காக தொப்பி வைத்துக் கொண்டு நாடகம் போட வருகிறான் என்றால், இவன் எப்படி நமக்கானவனா இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. அறிவார்ந்த பெருமக்களே, இது நமக்கான காலம், நாம் விழித்துக் கொள்வதற்கான காலம்.
காலங்காலமாக திமுக ஓட்டு போட்டீங்க, அண்ணா திமுக ஓட்டு போட்டீங்க. கருணாநிதி இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் கடைசி தேர்தல்னு 10 தேர்தலாக கேட்கும் போதெல்லாம் நம்பி தொலைஞ்சி, சரி ஐயாவுக்கு இதான் கடைசி தேர்தல் போலன்னு நம்பி நம்பி ஓட்டு போட்டீங்க. சரி கருணாநிதிக்கு தான் ஓட்டு போட்டு தொலைஞ்சிங்க, முடிஞ்சு போச்சு நாசகாலம். கடைசியாக அவர் மகனுக்கும் ஓட்டு போட்டீங்க, ஸ்டாலினுக்கும் ஓட்டு போட்டு நம்பி ஏமாந்தாச்சு. அதனுடைய விளைவு இன்றைக்கு இஸ்லாமிய செயல்பாட்டாளர்கள் வக்ஃபு சொத்தை பாதுகாக்க கூடிய இடத்துல இருந்த முத்தவள்ளி இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு மேல உங்களுக்கு என்ன? இதற்கு மேல திமுக பாதுகாக்க போதா? திமுக நமக்கு அரணாக இருக்க போதா? இவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார் ஐயா ஸ்டாலின். இன்னைக்கு என்னாச்சு? 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துல எத்தனை இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சாத்தியப்படுத்தியிருக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. இல்லையே, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யவில்லை என்பதை கடந்து உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் த டாப் மோஸ்ட் பெய்டு லாயர் சீனியர் கவுன்சில் முகுல் ரோகத்கியை வைத்து ஒரு வாய்தாக்கு 40 லட்சம் அந்த ஆளுக்கு. அவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட் லாயர் சுப்ரீம் கோர்ட்டில், அந்த சுப்ரீம் கோர்ட் லாயர் முகுல் ரோகத்கியை வைத்து அஃபிடவிட் போடுது தமிழ்நாடு அரசு. என்ன போடுறான்? இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறைக்கு எந்த மனநிலையோடு போனார்களோ அதே மனநிலையோடு இப்பயும் இருக்கிறாங்க. இவங்க சிறைக்குள்ளாக செல்போன் பயன்படுத்துறாங்க. இவர்களை வெளியே விட்டால் இவர்களால் மற்ற சமுதாயத்து மக்களுக்கு ஆபத்து என்று அஃபிடவிட் போட்டுச்சா இல்லையா தமிழ்நாடு அரசு? யாராவது மறுக்க முடியுமா? நான் கேட்கிற, சிறைக்குள்ளாக அந்த சிறைவாசிகள் செல்போன் பயன்படுத்துகிற அளவுக்கு விட்டு வச்சிருக்கிறீங்கன்னா சிறைத்துறை என்ன மயிரையா புடுங்கி கொண்டிருக்கிறதுங்கிற கேள்வியை ஒவ்வொரு மானத்தவனும் கேட்பானா மாட்டானா? சிறைக்குள்ளாக ஒரு வக்கீல், ஒரு வழக்கறிஞர் ஒரு சிறை கைதியை மனு பார்க்க போறான் அப்படின்னாலே வழக்கறிஞருடைய உடலை கூட முழுமையாக சோதனையிட்டு விட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. ஏண்டா, ஒரு வழக்கறிஞருக்கே அந்த நிலைதான் என்றால் ஒரு பேனாகத்தி கூட உள்ளே கொண்டு போக முடியாத நிலை என்றால் எப்படா சிறைவாசிகள் செல்போன் பேசுறாங்க? எப்படி உள்ள கொண்டு போறாங்க? அப்ப அதுவே உன் ஆட்சியினுடைய தோல்வி தானடா, மானம் கட்டவங்களா? சிந்திச்சு பாருங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தர் சிறைக்குள்ள போற இதுவரைக்கும் அதே மனநிலை இருக்கிறானா? அந்த சிறைவாசிகளுடைய நிலை இன்னைக்கு என்ன தெரியுமா? உடல் தீரா நோயினால பாதிக்கப்பட்டு உடல் பேரலைஸ் பக்கவாத நோய் ஏற்பட்டு எந்திரிச்சு நிற்க முடியாது, தன் உணவை தானே எடுத்து சாப்பிட முடியாது, இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. இவர்கள் அதே மனநிலையில் இருக்கிறாங்களாம். இது ஒரு கூட்டம். இன்னொரு சிறைவாசிகள் எப்படி இருக்கிறாங்க? உள்ளேயே சிறைக்குள்ள போய் அங்கேயே 10ஆம் 12ஆம் தேர்வு எழுதி டிகிரி முடிச்சு பிஹெச்டி ஸ்காலர்ஸா இருக்கிறாங்க சிறையிலிருந்து. இன்னைக்கு அவங்களுக்கு சிறை விடுப்பு கொடுக்க முடியாதா? சிந்திச்சு பாருங்க. 3 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டையே உலுக்கிய ஆணவ படுகொலை, கோகுல்ராஜனுடைய ஆணவ படுகொலை, அந்த படுகொலையை செய்த அயோக்கிய பய யுவராஜ் என்பவன், அந்த சாதி ஆதிக்க வெறியன், அந்த ஆணவ படுகொலையாளி பரோல்ல வெளியே வர்றானடா. எப்படா வெளியே வர்றா? தமிழ்நாடு அரசுடைய கரிசனம் இல்லாமல் வெளியே வந்தானா? நேத்து சிறைக்குள்ள போனவன் இன்னைக்கு பரோல்ல வெளியே வர்றான். ஆனா 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறைக்குள்ள போன சிறைவாசிகள் அவர்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் வெளிவர கூடாதா? சிந்திச்சு பாருங்க. அப்ப சிறையில் இருந்து எத்தனை சிறைவாசிகளை மீட்டு இருக்கிறாங்க? யாரையும் மீட்கல. திமுக அரசு அவர்களை மீட்கல, ஸ்டாலின் அவர்களை மீட்கல. ஒன்றே ஒன்று அவர்களை வெளியே மீட்டது, மரணம் அவர்களை வெளியே மீட்டது. நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று வாய்களே வசனம் பேசினார்கள். சத்தியமான உண்மை. இஸ்லாமியர்களுடைய அளவுக்கு அதிகமாக பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். எங்க? அரசு பணியிலேயோ கல்வியிலேயோ வேலை வாய்ப்பிலேயோ இல்லை, சிறைக்குள்ளாக கொடுத்தார்கள் இடஒதுக்கீடு. சிறைக்குள்ளாக வைத்து பாதுகாத்தார்கள். அப்ப எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத நயவஞ்சகன் தான் இந்த ஸ்டாலின். வாய்கிலேயே வசனம் பேசுவதை தவிர இந்த 4 ஆண்டுகளில் வேற என்ன கிழிச்சார் ஸ்டாலின்? சிந்திச்சு பாருங்க.
தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு அதல பாதாளத்திற்கு போய்விட்டது. மே 7, 2021 ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்கும் போது தமிழ்நாட்டினுடைய கடன் 5 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க 2025-26 நிதியாண்டின் படி தமிழ்நாடு அரசினுடைய கடன் 9,69,000 கோடி. நான் 4,69,000 கோடியை இந்த 5 ஆண்டுகளில் கடனாக வாங்கி இருக்கிறது இந்த மானங்கட்ட அரசு. அப்ப நீ எங்க பொருளாதாரத்தை வளர்த்திருக்கிற, எங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிற? அப்ப சட்டம் ஒழுங்கு தோல்வி, பொருளாதாரம் தோல்வி, அரசியல் ரீதியா படுதோல்வி. எந்த இடத்துல தமிழ்நாட்டை நீ மேம்படுத்தி இருக்கிற? ஒன்றும் கிடையாது. அறிவார்ந்த பெருமக்களே, புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் சொன்னதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஓ விழிப்புணர்வு உள்ள சமுதாயமே, இன்று உன் மீது துரும்பு விழும்போது நீ போராடாவிட்டால் நாளை உன் மீது இரும்பு விழும் என்று பழனி பாபா சொன்னார். நமக்கு துரும்பல்ல, ஏற்கனவே இரும்பு விழுந்துடுச்சு. இதற்கு மேலும் நாம் போராடாவிட்டால் இந்த மக்களை காப்பாற்ற முடியாது. அறிவார்ந்த பெருமக்கள், இது தனிப்பட்ட ஒரு ஜகபர் அலி படுகொலை என்பது அவருக்கு மட்டுமான இழப்பு, அவர் குடும்பத்திற்கான இழப்பு என்பது நாம் பார்க்க முடியாது. ஜாக்கிர் ஹுசைனுடைய இந்த படுகொலை, அந்த இழப்பு என்பது ஜாக்கிர் ஹுசைனுடைய குடும்பத்திற்கு, அவருடைய மகனுக்கு மட்டுமான இழப்பு என்று நாம் பார்க்க முடியாது. காரணம், இவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு நின்றவர்கள், சமூகத்திற்காக பேசியவர்கள். இவர்களுக்காக நாம் பேசவில்லை, போராடவில்லை என்றால் நாளை இந்த மக்கள் இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்டு பேச ஒருவரும் வரமாட்டார்கள். அறிவார்ந்தவர்களே, இது நம் ஒவ்வொருவருக்குமான இழப்பு. ஜாக்கிர் ஹுசைனுடைய, ஜகபர் அலியினுடைய, வாசிமக்கரனுடைய, இன்னும் பிற சமூக செயல்பாட்டாளர்களுடைய இழப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமான இழப்பு. அறிவார்ந்த பெருமக்களே, இது நமக்கான காலம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் நிற்கிறோம். நம்முடைய ஒப்பு சொத்துக்கள் பறிபோகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. ஆளுங்கட்சியினர் தங்களுடைய கட்சிக்காகவும் தங்களுக்காகவும் தங்களுடைய பினாமிகளுக்காகவும் பட்டா போடக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஒப்பு சொத்துக்கள் இருக்கிறது. அனாதை பயல் சொத்துக்களை திருடுவது போல் இன்றைக்கு ஒப்பு சொத்துக்களை திருடிக் கொண்டிருக்கிறார்கள். அறிவார்ந்த பெருமக்களே, இது ஒரு முதல் கட்ட போராட்டம். இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் யாரும் வாய் திறந்து பேசவில்லை, யாரும் களத்தில் நின்று போராடவில்லை. ஏனோ தெரியவில்லை, அந்த ஒத்த சீட்டில் என்னதான் இருக்குதோ தெரியல. இந்த ஒத்த சீட்டுக்கு இம்புட்டு முட்டு கொடுக்குறாங்க. ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு என்னத்தானடா சாதிக்க போறீங்க? ஒரு யானை தன்னுடைய சுய பலம் புரியாமல் எப்படி வாகனனுடைய குச்சிக்கு கட்டுப்பட்டு நிற்குமோ அதே போல இந்த கூட்டம் தன்னுடைய பலம் தெரியாமல் ஸ்டாலின் கிட்ட, உதயநிதி கிட்ட அவருடைய காலில் விழுந்து கிடக்கிறார்கள். வெட்கக்கேடு, கேவலம். இந்த இஸ்லாமிய சோக்கால் இஸ்லாமிய கட்சிகள், இந்த ஜவாஹிர்லாவோ, இந்த மற்ற இயக்கங்களோ, இந்த இவர்களை யாரும் இந்த மக்களுக்காக பேச மாட்டார்கள், போராட மாட்டார்கள். ஆனால் நீங்கள் யாரை உங்களுடைய எதிரியாக கட்டமைக்கிறீர்களோ, யாரை உங்களுக்கு எதிரானவராக சித்தரிக்கிறீர்களோ, அந்த நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் அவருடைய தம்பிகளும் தான் உங்களுக்கு இறுதி மூச்சு வரை உறுதியாக நின்று போராடுவோம். அது இதற்கான ஒரு தொடக்கம்தான். அண்ணன் சீமான் அவருடைய அறிவுறுத்தலின் பெயரில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இது ஒரு தொடக்கம்தான். நாங்கள் தமிழ்நாடு அரசிற்கு பணிவன்போடு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களிடத்தில் இருக்கிறது. ஆட்சி வரலாம் போகலாம், ஆனால் இந்த மண்ணிற்கான அமைதியை எதன் பொருட்டும் சீரழிய கெட விட்டுவிடக் கூடாது. அந்த தார்மீக பொறுப்பு உங்கள் கைகளிலே இருக்கிறது. அறிவார்ந்த பெருமக்களே, சட்டம் ஒழுங்கை எதன் பொருட்டும் தலையை விளையாய் கொடுத்தேனும் நாம் பாதுகாக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு மாநிலத்தினுடைய, ஒரு சமூகத்தினுடைய, ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய தலையாய உரிமை என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒப்பு சொத்துக்கு எதிராக ஆளுங்கட்சியினுடைய அராஜகம் தொடருமேயானால் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு. அந்த நிலைக்கு எங்களை தள்ள மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தை இத்தோடு முடிக்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, ஜகபர் அலிக்கும், வசீம் அக்ரமிற்கும், ஜாக்கிர் ஹுசைனிற்கும், இன்னபிற சமூக செயல்பாட்டாளருக்கும் இழைக்கப்பட்டுள்ள, அவருடைய குடும்பத்திற்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிக்கு உடனடியாக உரிய நீதியை வழங்க வேண்டும். நீதியை பெறுவதற்காக நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையும் உறுதுணையாக நிற்கும் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த இழப்பை சந்திச்சிருக்கக்கூடிய
ஐயா ஜாக்கிர் ஹுசைன் அவருடைய குடும்பத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் சீமான் அவர்களுடைய சார்பாக ஆறுதலை தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.